உங்களுக்கு ஆப்ஷன் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் பைக் எடுத்து ட்ரை பண்ணி குணா கேவுக்கே போகும். ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷரோஸ். இன்றைக்கி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி சென்னைக்கு வந்து பாய் சொல்லிட்டு அடுத்த ஒரு பிளேஸான மதுரைக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சீரிஸ் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே நான் பேக் பேக்கிங் சம்மந்தமாக தான் நான் வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு இப்போ போயிட்டு காலையில் மதுரை ஆயிரம் போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கு காலையில் மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து பைக் ஒன்று ரெண்டல் பண்ணிட்டு மதுரை டு கொடைக்கானல் போகிறோம். ஸோ இட்ஸ் கோனா பி அ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். மதுரைக்கு போயிட்டு நான் என்ன மாதிரி ரெண்ட் எடுக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி போகும்போது கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மாதிரி நம்ம போகிற வழியில் வந்து நிறைய வந்து சின்ன சின்ன ஊர்களை பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இது வந்து மூளையாறுன்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. மூளையாறு ரிவர். இது அங்கே இருந்தது நல்லா இருந்துச்சுன்னா அந்த சைடில் நல்லா இருக்குது. அந்த ட்ராவல் பண்ணி போகலே அந்த வைப்பு வந்து வேறு லெவல் இருக்குது. செம்மையாக இருக்குது. இவ்வளோ நாளாக ரீல்ஸில் வந்து கொடைக்கானல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லைவாகவே நீ கொடைக்கானல் வந்துட்டோம். இந்த பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னுமே எஃபர்டபுளான ப்ரைஸஸில் நீங்கள் இங்கே வரணும்னா அந்த மாதிரிவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி போயிட்டு ரூம் எடுக்க போகிறதில்ல, இங்கே வந்து நம்ம கேம்பிங் டென்ட் அடிச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட கேம்பிங் டென்ட் ஆல்ரெடி இருக்குன்னா நம்ம போய் அடிச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து கேம்பிங் டென்ட் இல்லை, அங்கே போயிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு பார்ப்போம். எஃபர்டபுளான ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் இருக்குன்னா எடுத்து அடிச்சிடலாம், ரீசனபுளான ப்ரைஸில். இல்லாட்டி ஹாஸ்டல்ஸ் இருக்கும், வளமையை போல் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணால் சரி. இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்ரீலங்காவில் ஒஹியா இருக்குது இல்லையா, அந்த ஒஹியாவோட ஒரு அதே ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ என்னோடய சேனலில் வந்து லாஸ்ட்டாக நான் ஸ்ரீலங்காவில் ரைட் பண்ணும்போதோ நுவரெலியா போயிட்டு ஒஹியா போயிருப்பேன். ஸோ அந்த சைடில் இருக்கிற வந்து அந்த இது மரமே இருக்குது, சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது என்ன மரமோ தெரியல. வாவ், செம்மையாக இருக்கா. உண்மையில் அந்த ரைட் பண்ணி போகும்போது டூ வீலரில், இது பஸ்ஸில் போனால் இந்த ஒரு ஃபீல் கிடைக்குமான்னு தெரியல, பட் டூ வீலரில் ட்ராவல் பண்ண போல் அந்த ஒரு வியூவை என்ஜாய் பண்ணி போகல. உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாமே கேரளா வண்டி. கேரளாவிலேருந்து டூர் மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க போல். ஃபுல்லாகவே அப்படி கல் லைட் போட்டு சாங்கெல்லாம் படிச்சுட்டு வைப்பில் ஆற்றலாம் போகிறாங்க. இதை வந்து கொடைக்கானலுக்கு வந்து 15 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. தலைவர் வழியை விட்டாருன்னா நம்ம போய்க்கலாம். ஜுமான்ஜி வழி விட்றீங்களா? ஓ, பஸ்ஸு வருது. வந்து ஹண்டரில் பிடிச்ச விஷயமே சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லா இருக்குது. உண்மையிலே அந்த உட்கார்ந்து போகிற அந்த இது வந்து நல்லா இருக்குது. கை வந்து வலி இல்லை, அடுத்த வந்து முதுகு வலியும் இல்லை. இவ்வளோ நேரமாக ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ரைட் பண்ணி வந்துட்டேன். ஸோ எந்த ஒரு அந்த இதுவுமே தெரியல, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் வந்து பர்ஃபெக்ட். ஏன்னா வந்து இது அந்த டூர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே அடிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது.
பொதுவாக அந்த ராயல் என்ஃபீல்டில் வந்த எல்லா மாடல்ஸுமே அந்த டூர் ரிலேட்டடாக படிச்சிருக்கிறதுனால நம்ம பொசிஷன்ஸை வந்து எந்த பயமும் இல்லை. பெருமாள் மலை, வா சின்ன சப்பூர்னு சரியா. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். இதால் வந்து செக் போஸ்ட் மாதிரி ஒரு செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க போல். பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே தூக்கி வீசுகிறாங்க போல். பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே அலவுட் கிடையாது. ஸோ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னால பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம போட்டுகிட்டே போகணும். அந்த இடத்துல தான் போலீஸ் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து சின்ன ஒரு செக்கிங். தங்கள் வருகைக்கு நன்றி, மீண்டும் வருக. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி. இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தால் அதான் நீங்கள் வந்து போட்டுறாங்க. முன்னுக்கு தான் வந்து போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. மேபி நிப்பாட்ட மாட்டாங்க. வாவ், நோ பார்க்கிங்கா? அப்புறம் முன்னும் போலீஸ் நிற்கிறாங்க. நோ பார்க்கிங் போட்டிருக்கு, பட் பைக்கை போடலாம் போல். போடலாமா? ஓ, முண்டுக்கு வாட்டர் ஃபால் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துருவோம் கிட்ட போயிட்டு. நோ பார்க்கிங், திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை, கொடைக்கானல் உட்கோட்ட காவல்துறை. பா, ஆக்சுவலாக இது வந்து நான் இங்கே வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் நினச்சிருந்தேன் இது வந்து கேரளா கவர்மெண்ட் அந்த பிரிவில் தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டு. இன்கிரெடிபிள் இந்தியா. வாவ், செம்மையாக இருக்கா? அந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபாலில் நின்றுச்சானே, அந்த வாட்டர் ஃபாலை வந்து அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் அந்த மெயின் பிளேஸுக்கு போயிடுவோம். ஸோ வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பைக் அந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல். பிகாஸ் அந்த இடத்துல வந்து குரங்கு இருக்குது. அப்போ குரங்கு வந்து என்னோடய பாஸ்போர்ட்டில் நான் இது உள்ளுக்கு தான் வச்சுருக்கேன். பாஸ்போர்ட், அடுத்த பைக் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயம். ஸோ அங்கே போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்து குரங்கு வந்து திறந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ சாப்பாடு அப்படி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, பட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கிடிச்சு வேண்டாம், அவ்வளோதான். இந்தியாவில் இருக்க வேண்டியதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே சைடு வரும்போது நல்லா இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கல சும்மா நார்மலாகவே கம்பலாங்க சைடு எல்லாமே இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கேண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் ஈவினிங் ஆகும்போதோ வைப் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பேர் டூரிங் வந்திருக்காங்களா? பெட்ரோல் ஷெட்டு கூட இருக்குது இல்லையா? ஆக்சிஜன் கொடைக்கானல். சீசன் டைமில் வரீங்கன்னா முன்னாடி வந்து ரூம் booking.comல புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்படி சீசன் இல்லாத டைமில் உங்களுக்கு தெரியும் ஷுவராக வந்து இங்கே ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்படி சீசன் இல்லாத டைமில் வரீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக சீப்பான ப்ரைஸில் எஃபர்டபுளான ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். அதிகமாக இங்கே வந்து ஹோம் ஸ்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். பார்ப்போம் நம்ம இன்றைக்கி போயிட்டு. ஆக்சுவலாக நானும் வந்து இன்னுமே புக் பண்ணலை, இனி போயிட்டு தான் பார்க்கணும். கொடை கேட்
சரியாக இதை பார்த்தா ஸ்ரீலங்காவில் இந்த சென்ட்ரல் ப்ராவின்ஸில் வந்து வீடு இல்லாமல் எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல் தாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன பீப்புளும் தமிழ் பேசுகிறாங்க, அதுலேயும் ஒரு மாற்றம் இல்லை. வண்டி அந்த நம்பரில் மட்டும் தான் மாற்றம் இருக்குது, வண்டியும் மாற்றம் இல்லை. அதே வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஸ்ரீலங்காவில் ஓடக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே இந்தியாவில் இருந்து வரும், இல்லை ஜப்பானில். சர்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்குங்க. வாவ் நைஸ். என்ன லஞ்ச் சாப்பிடல, ஆக்சுவலாக டைம் சரி 2 மணி ஆகுது. முன்னுக்கீரை வீடுகளை பார்த்தீங்களா, ஒவ்வொரு அந்த ஸ்டெப்ஸை படிப்படி மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க, தூரத்துலேருந்து பார்க்க நைஸ். நல்ல ஒரு டிஃப்ரெண்டான வைப்பாக இருக்கா. இது வரைக்குமே நம்ம ட்ராவல் பண்ண பிளேசஸில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் இல்லை நல்லாவே நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்னு சொல்கிறத விட ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கல அங்கே வந்து வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அடுத்து எல்லாமே ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அங்கே கவர்மெண்ட்டுமே டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஒடிஷா வரும்போது அங்கே டிஃப்ரெண்ட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ரீஜன் எப்படி மாறுது, அவங்களோட அரசியல் இதெல்லாம் மாறுற மாதிரி இங்கே எல்லாமே மாறி மாறி இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, அந்த கடையில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து போகிறோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு, பரவாயில்ல. திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா 250. இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகம் தான், ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்னால கொஞ்சம் வந்து சாப்பாடு அதிகமாக இருக்கும். அப்படியே வந்து ரூமுக்கு போகிறோம். இன்னும் ஒரு 1.9 கிலோமீட்டர்ஸில் வந்து ரூம் ஒன்று நம்ம ரிசர்வ் பண்ணி ரூம் ஒன்று இருக்குது. போயிட்டு பார்ப்போம், நல்லா இருந்தால் அங்கே எடுத்துடலாம். ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன், மேலே 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 அப்படியே வீடு போகுது, ஸ்டெப்பாக அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே அந்த ஹோம் ஸ்டே, அந்த பட்ஜெட் ரூம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா, ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் உள்ளுக்கு வந்த இடத்தாலே நல்ல கம்மியான ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரூம் இந்த ஏரியாவில் தான். பிரபாக் ட்ரேடிங் கம்பெனி ஆய்வு மாளிகை ஆன் எக்ஸ்பெர்டைஸ். லெஃப்டா? கூகுள் மேப் அநியாயம் ஒன்றும் செய்யலை நமக்கு, சொல்ல முடியாது. ஏன்னா கூகுள் மேப்பை நம்பி பல முறை ஏமாந்துருக்கேன். கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் வியூ வந்து செம்மையாக இருக்கண்ணா. நீங்கள் பாருங்கள் முன்னுக்கோ பா, கீழே இருக்கா? ஓ, பயங்கரமான ஆஃப் ரோடிங். ஸோ ப்ரைவேட் ஓன் வெஹிக்கிளில் வரவங்களாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே மெயினில் எடுத்துக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். கொஞ்சம் த்ரோட்டல் பண்ணால் சரி, அவ்வளோ தான், கீழே தான். ஸோ கைஸ், குட் மார்னிங் ஃப்ரம் தமிழ்நாடு, கொடைக்கானல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொடைக்கானல் வந்து ரூம் எடுக்கிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ரூம். பீக் சீசன் இல்லாததுனால இங்கே வந்து ரூம் எல்லாமே ரொம்பவே அந்த லோவான ப்ரைஸில் எடுத்துட்டோம். ஸோ இங்கே ரூம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 500 தான். ஸோ எல்லாமே இது பண்ணிட்டு, இது ரூம் மட்டும் இல்லை, இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி வியூ கைஸ் பா. ஸோ நம்ம ரூமில் இருந்தே அப்படியே வந்து ஜாலியாக இந்த விண்டோ சைடாகவே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கொடைக்கானலில் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அந்த கிளைமேட்டை விட இப்போ வந்து அதிகமாகவே கூதல் இருந்துச்சு. நைட் வந்து 10 செல்சியஸ் 10 செல்சியஸ் வரைக்குமே கூதல் அந்த கிளைமேட் வந்து மாறிச்சு. ஸோ அதால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஸோ அப்படி நீங்கள் முன்னாடியே வாரீங்கன்னா ரொம்பவே ப்ரீ பிளானாக வாங்க, ஏன்னா கூதலை வந்து தாங்கி கொள்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கேருந்து அப்படியே ரெடி ஆகிட்டு நான் இங்கே போவோம் என்ன மாதிரி சொல்லி அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் கொடைக்கானலில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சென்னை டு மதுரை டு கொடைக்கானல் வந்து
வந்திருப்போம். அண்ட் வந்து இந்த ரோட் வியூஸ் எல்லாமே ஒரு அமேசிங்கான ஸ்டண்டிங்கான வியூவாக வேறு லெவல் வியூ. ஸோ என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணணும் இந்த பைக்கில் வந்து நல்ல ஒரு ரோட் வியூவை வந்து இந்தியாவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த வந்து கொடைக்கானல், அதாவது மதுரை டு கொடைக்கானல் வர வே வந்து உண்மையிலேயே வேறு லெவல் பெஸ்ட்டான பிளேஸ். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே இருக்குது, இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி கார், வேன், இல்லாட்டி டூர் ஏஜென்ட்ஸ், அது இல்லாட்டி இந்த மாதிரி 2 வீலர்ஸில் கூட வரலாம். பட் நான் சொல்கிற உங்களுக்கு ஆப்ஷன் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு, இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பைக் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து அட்டகாசமான வேறு லெவல் வியூவோட இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எடுத்துருக்கிற ரூம் வந்து இந்த ரூம் தான். இங்கே வந்து பிரகாஷ் கண்ணான்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த டீட்டெயில்ஸை வந்து வேணா கீழே கொடுத்துட்றேன். ஸோ டவுனில் எடுக்காமல் நம்ம ஏற்காடு இந்த கொடைக்கானல் டவுனில் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் எடுத்ததுனால நமக்கு நம்ம ரூமில் இருந்தே வியூவை பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப் எட் பண்ணி விட்ற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவில் தான் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது வீடு. இந்த மாதிரிலாம் அந்த நல்ல ஒரு க்ளீனாக அந்த பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா ஓவரால் இதுவும். ஸோ இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த மஞ்சுபால் பாய்ஸ்ன்னு சொல்லி படமெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த படம் எக்ஸாக்டாக வந்து நான் பார்க்கல, நான் அதில் வந்து ரிவ்யூ தான் பார்த்தேன். பட் பார்க்குற டைம் கிடைக்கல. ஸோ அந்த மஞ்சுபாலில் வரக்கூடிய குணா கேவ்னு சொல்லி இங்கே ஒரு மோஸ்ட் ஃபேவரட் இதான டூரிஸ்ட் அதிகமாக வரக்கூடியது. அண்ட் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை பற்றி சொல்லிருக்கு. ஸோ போகும்போது மோட்டோ விளாகில் அப்படியே பண்ணி போட்டு அப்படி வந்து போவோம். ஸோ என்னோட வந்து டிஜிட்டலாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், போகலாம். இது வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டர்னு சொல்கிறாங்க, 350cc. நீங்கள் பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350cc போட்டுருக்கு. ஸோ இதுதான் பைக். ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா விளங்கல. ஆனால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி போகல வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அந்த மாதிரி போட்டுற மாதிரி இவங்க வந்து டிஎன் போட்டுக்குவாங்க. டிஎன் சொன்னால் தமிழ்நாடு, டபிள்யூபின்னா வெஸ்ட் பெங்கால், டிஹெச் டெல்லி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை குறிக்கிற மாதிரி போட்டுக்குவாங்க. ஸோ இதுதான் பைக் பர்ஃபெக்ட். பெட்ரோலுமே நல்லா யூசேஜ் ஆகிடுச்சு. இந்த என்ஜினில் பார்த்தீங்களா அந்த ராயல் என்ஃபீல்டு ஷேப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து சைலன்ஸை வந்து இது ஒரிஜினல் சைலன்ஸரே நார்மலாக சவுண்டாக இருக்கும். நான் சவுண்டெல்லாம் உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். ஒரிஜினல் சவுண்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேறு எக்ஸ்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு அடுத்த பைக்கு பண்ணுற மாதிரி ஃபுல் சிஸ்டம் மாதிரி செஞ்சுக்கலாம் நமக்கு. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. சவுண்ட் இல்லாமல் பேக் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. அந்த சீட்டிங் பொசிஷன் சொல்கிறது வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ மோட்டோ விளாகிங் செட்டப் எல்லாமே பண்ணியாச்சு. பின்னுக்கு வந்து அந்த கெரியர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால பேக் எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒரு வியூவோட இன்றைக்கி காலையில் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹா, அந்த சவுண்டே ஒரு தனி கெத்து தானே. அந்த ராயலில் ஓட்டுறமோ இல்லையோ அந்த சவுண்டே வந்து ஒரு தனி கெத்து தான் கைஸ். என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ராயல் ஓட்டுறேன். ஸோ அதனால் உண்மைக்குமே நல்லா இருக்குது. இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த வியூவை வேற மாதிரி இருக்குது. சட்டப்படியான அமேசிங்கான ஒரு வியூ உண்டு. இங்கேருந்து ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அடிச்சுட்டு அப்படி வந்து கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக அந்த குணா கேவ் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 9:30 ஈவினிங் 4:30 வரை தான் ஓப்பனிங். ஸோ டைமிங்கை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி போய்க்கோங்க. ஆக்சுவலாக நேற்றே நான் போக வேண்டியது, பட் நேற்று வந்து டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆஃப் ரோடிங்க்கு பைக் வந்து தாறுமாறாக போகுதா, பர்ஃபெக்டாக இருக்குது பைக், நல்லா இருக்குது. நிறைய வந்து டீ கடை இருக்குது, அதில் ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு போயிடுவோம். ஸோ டீ குடித்தா தான் மைண்ட் எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் ஆகும். முன்னுக்கே வந்து கோயில் இருக்குது,
செட்டியார் பார்க். இங்கே வந்து நீங்கள் டூர் வாரீங்கன்னா நிறைய வந்து இடங்கள் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ ஃபெமிலியாக வரவங்களுக்கு உண்மையிலேயே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணும் ரீசனால் செட்டியார் பார்க்குன்னு இருக்குது. நீங்கள் தேவைன்னா போய்க்கலாம், ஜஸ்ட் வந்து ஒரு பார்க் தான். நான் வந்து இங்கேருந்து நம்ம டிரெக்டாக வந்து குணா கேவுக்கே போகிறோம். ஸோ குணா கோவிலுக்கு எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் மாதிரி காமிச்சிச்சு, எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. பார்ப்போம் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு. ஸோ அந்த கேப்பில் தான் இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து.